அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 4 ஸ்டார்ட்டிங்கில் கொஞ்சம் மந்தமாக தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இடையில கொஞ்சம் எபிசோட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீக்கை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அதாவது எரன் ஏகர் நீங்கள் என்னடா வார ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, நானே வார ஆரம்பிச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி எரன் ஏகர், ரைனர், வார்ஹம்மர் டைட்டன் அப்புறம் மார்லியில் உள்ள நிறைய பேர்த்த வந்துட்டு போட்டு பொழந்து எடுத்திருப்பாரு. ஸோ அதில் ஜா டைட்டனை வச்சு வந்துட்டு மார்லியோட வார்ஹம்மர் டைட்டனை பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ருப்பாரு. எதிரியோட பொருள் எடுத்து எதிரியை வந்துட்டு போடுறது அந்த மாதிரி வந்துட்டு எரன் ஏகர் பண்ணியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜா டைட்டனை வந்துட்டு சாப்பிட்ற கேப்பில் இந்த ரைனர் பையன் வந்துட்டு அந்த விஷயத்தையும் வந்துட்டு தடுத்துருவான். ஸோ ஒருவேளை அவன் தடுக்காமல் இருந்து எரன் ஏகர் ஜா டைட்டனை வந்துட்டு சாப்பிட்டுருந்தா என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எரன் ஏகர் ஜா டைட்டனை சாப்பிட்டான்னா அடுத்து அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவனோட டைட்டன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னே வந்துட்டு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஸோ அந்த டைட்டனோட ஃபேஸ் கட்டே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். பிகாஸ் ஜா டைட்டனுக்கு வந்துட்டு அதோட மெயினான பவரே பார்த்தீங்கன்னா அந்த ஜா தான். ஸோ அப்படி இருக்கப்போ அப்பியரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ எரன் ஏகர் கிட்ட 4 டைட்டனோட பவர் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஜா டைட்டன், ஃபவுண்டிங் டைட்டன், அட்டாக் டைட்டன், அப்புறமா வார்ஹம்மர் டைட்டன். ஸோ ஜா டைட்டனை சாப்பிட்டதுக்கப்புறமா மார்லியில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா திகச்சு போயிடுவாங்க. பிகாஸ் எங்கள்கிட்ட உள்ள எல்லா டைட்டன் பவரையும் நீ ஒருத்தனை எடுத்துக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சைக்கிள் கேப்பில் எரன் ஏகரும் அவங்களோட ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா ஊரை பார்க்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு ரிவெஞ்சுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்லியில் உள்ள எல்லா பேரோடும் வந்துட்டு பேரடைஸ்க்கு வந்து சண்டை போடுறதுக்கு வருவாங்களே. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்குன்னா அவங்க கிட்ட கார் டைட்டனும் ஆர்மர் டைட்டன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் பிளானே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலமை வந்திருக்கும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸை வச்சு மார்லியன்ஸ் வந்துட்டு ஹெல்லியர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எரன் ஏகருக்கு ரொம்பவே அட்வான்டேஜாக அமைஞ்சிரும்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த போர்க்கோ இருக்காம்ல அந்த பையன் தான் எரன் ஏகரும் ஜீக்கும் வந்துட்டு கான்டாக்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணியிருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ எரன் ஏகர் வந்துட்டு ஈஸியாக ஜீக் கூட போயிட்டு கான்டாக்ட் வச்சிருப்பாரு. ஸ்கெல்டன் ஃபார்ம்ல உள்ள ஃபவுண்டிங் டைட்டனுக்குனா வந்துட்டு இங்க பேச்சே கிடையாது. ஒரு பெரிய ஃபவுண்டிங் டைட்டனா எரன் ஏகர் வந்து மாறி இருப்பாரு. அண்ட் அதே மாதிரி எரன் ஏகரை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. பிகாஸ் போர்க்கோவோட டைட்டனை வந்துட்டு நம்ம ஃபால்கோ வந்துட்டு சாப்பிட்டுருப்பான். ஸோ அவன் சாப்பிட்டு பறக்கிற டைட்டனா வந்துட்டு அவன் உருமாறி இருப்பான். ஸோ அந்த டைட்டனோட பறக்கிற எபிலிட்டியை வச்சு தான் அட்டாக் அண்ட் டைட்டன்ல எரன் ஏகரை கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்க்கோக்கு ஜா டைட்டன் பவர் இல்லைன்னா ஃபால்கோக்கு வந்து அந்த ஜா டைட்டன் பவர் வந்துட்டு மாறி இருக்காது. அப்படி மாறலன்னா எரன் ஏகரை கில் பண்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும். எரன் ஏகர் யாராலையும் தடுக்க முடியாத ஒரு பீஸ்டா வந்துட்டு மாறி இருப்பாரு. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் ஏஓடியோட என்டையர் பிளாட்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய விளைவை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதனால் நிறைய வாட் இஃப் கண்டென்ட் வந்துட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன கண்டென்ட் போடலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தீவிரமாக ஏஓடி ஃபேன் எவனாச்சும் இருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எரன் ஏகர் பற்றின ஒரு 3 வீடியோஸ் வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.